நான் வந்து இப்போ ஒரு வேலைக்கு நான் ஒரு முயற்சி எடுத்து போகிறேன் அப்படின்னா அந்த வேலை எனக்கு கிடைக்காது. அதுக்கு மாறா வேற ஒன்று எனக்கு கிடைக்கும். அதில் எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த அக்ஷய லக்ன பദ്ധதி பார்த்ததுக்கப்புறம் என்னோட பாதை இதுதான். எனக்கு இதுதான் கிடைக்கும். நான் இந்த வேலை தான் செய்வேன். நான் இப்படி தான் இருப்பேன். அப்படிங்கிறத இந்த கட்டங்கள் நமக்கு வந்து அழகா தெளிவா புரிய வைக்கிறது அப்படிங்கிறது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகத்திலயும் வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானது. அப்படி பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவம்னு எடுத்துக்கும்போது, வீடு சம்மந்தமான விஷயங்கள் பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு. இப்போ முந்தா நேத்து கூட ஒரு கிளையண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன். அவங்க வந்து இப்போ போன ஃப்ரைடே வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வச்சிருக்காங்க. நான் சொல்றேன், "இது நடக்காது. செப்டம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கும்." அப்படின்னு நான் தேதிய குறிச்சு குடுக்குறேன். "இல்லம்மா, நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இத பண்ணியே தீருவோங்கிற" மாரி போனாங்க. ஆனா ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களால அத பண்ண முடியல. மறுநாள் சாட்டர்டே ஃபோன் பண்ணி, "அம்மா, நீங்க சொன்ன மாரியே நடக்கல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க வந்து நெகட்டிவ் சொல்லல. நடக்கக்கூடாதுங்கிறத பத்தி சொல்ல வரல. என்னன்னா, நமக்கு இந்த காலகட்டம் நடக்கும், நடக்காதுங்கிறத எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அத மாத்தி அமைச்சுக்கலாம். இப்ப செப்டம்பருக்கு அப்புறம் அவங்க அத ஃபிக்ஸ் பண்ணா அவங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொன்னோனே, இப்ப திருப்பி மறுபடியும் அத செப்டம்பருக்கு மாத்தி வச்சிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்ப அந்த காலகட்டத்தில அது கரெக்ட்டா அவங்களுக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல முடியும்.